என்ன செய்யணும் தெரியுமா? எல்லோருடைய பாவங்களையும் மன்னித்து விடுங்கள். கவலையெல்லாம் ஓடி போயிடும். யாராவது உங்களை பற்றி பேசியிருந்தால், யாராவது உங்களுடைய உரிமைகளை எடுத்திருந்தால், யாராவது உங்களுடைய உள்ளத்தை நோவினைப்படுத்தி இருந்தால், யாராவது செல்வத்தால் உங்களை பகைத்திருந்தால், உங்கள் சொத்துக்களை சூறையாடி இருந்தால், அதையெல்லாம் உள்ளத்திலிருந்து தூக்கி போடுங்க. உள்ள நிம்மதி அடைஞ்சிடும். ஒரு 40 கிலோ, அந்த 40 கிலோல அவர் இவரை பத்தி பேசுனது, இவர் அவரை பத்தி பேசுனது, அவர் அவருடைய உள்ளத்தை காயப்படுத்தினது, அவர் அவரோட சண்டை போட்டது, அவருடைய மனைவி அவரோட சண்டை போட்டது, மனைவி குடும்பம் அவரோட சண்டை போட்டது, எல்லாத்தையும் 40 கிலோவா ஏந்திட்டு போறாரு. போகக்கூடிய வழியில சரி பரவாயில்லை, இவர் நம்மளை ஏசி இருந்தாரு, இவரை மன்னிச்சிருவோம். அவர் நம்மளை சண்டை போட்டு இருந்தாரு, அவரை மன்னிச்சிருவோம். சொத்த சூறையாடி இருந்தார், பரவாயில்லை மன்னிச்சிருவோம். நம்ம என்ன ரப்பா? நம்ம என்ன இந்த உலகத்தில் மலக்கா? மனிதர் தானே, எல்லோரும் பாவம் செய்யக்கூடியவர்கள் தான், மன்னித்து விடுவோம் என்று மன்னிப்பை வழங்கிக் கொண்டிருப்பவன் அவனுக்கு செய்த பாவத்திற்காக அவன் மகிழ்ச்சியோடு வாழ்வான். ஆனா இன்னைக்கு எப்படி? நான் ஏன் அவனை மன்னிக்கணும்? என்ன பத்தி ஏன் அவன் பேசுறான்? மனிதர் என்றால் அப்படித்தான். நீ ஏன் அதை குறித்து கவலைப்படுகிறாய்? உன்னை பற்றி ஒருவன் பேசினான் என்றால் ஏன் அதை குறித்த கவலை உனக்கு? ஏன் கவலை? அவன் உன்னை விசாரிப்பான் மறுமையில். அவன் உன்னை குறித்து பேசியது பொய் என்றால் அல்லாஹ் நாளை மறுமையில் உன்னை எழுப்பி கேட்பாடா? உனக்கு அதன்படிதான் தீர்ப்பு கிடைக்குமா? உனக்கு அவன் சொல்லியதின்படிதான் சொர்க்கமா நரகமா? ஒருவன் உன்னை இவர் வழிகேடர் என்று சொல்லுகிறான், ஒருவர் உன்னை நீ சுன்னத் ஜமாத்தை சார்ந்தவர் இல்லை, நீ